ஹலோ, நம்மாத்து நலபாகம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். ஹலோ, இன்றைக்கி நம்மாத்து நலபாகத்தில் கத்திரிக்காய் பிட்லா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு தோணிது. இதுக்கு வந்து நான் நார்மலாக சாம்பாருக்கு கரைக்கிற மாதிரி சாம்பார் பொடி, காயப்பொடி, மஞ்சப்பொடி, உப்பு, புளி எல்லாத்தையுமே கலக்கி வச்சுட்டு என்னென்னா கொஞ்சம் கெட்டியாக நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். முதல்ல நம்ம சாம்பார் பொடியெலாம் போட்டு கலக்குவோம் இல்லையா அதை. ஸோ அதில் வந்து கத்திரிக்காயும் ஒரே ஒரு வாழைக்காய் இருந்து ஸோ அதையும் சேர்த்து போட்டு வேக வச்சுட்டு பருப்பு வந்து கொஞ்சம் ஊறு தெரிகிற மாதிரி ரொம்ப குழைய வேக வைக்காமல் வேக வச்சு போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதுக்கு வந்து மேற்கொண்டு என்ன பண்ண போகிறோன்னா உளுத்தம்பருப்பு நல்லா செவக்க வறுத்து வச்சுட்டுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து அரைச்சி பிட்லாவில் விட போகிறோம். இதை வந்து ரொம்ப கொரகொரப்பாக அரைக்காமல் ரவை பதத்துக்கு அரைச்சா போகிறோம். ரொம்ப வெடுமுனியும் அரைக்கக்கூடாது. அரைச்சி நம்ம பிட்லாவில் விட போகிறோம். அப்புறமா தேங்காய் வந்து நல்லா செவக்க வறுத்து பிட்லாவில் போடுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போது மேற்கொண்டு என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம பிட்லாவில் போடுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். தேங்காய் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌனில் வறுத்து வச்சுட்டுருக்கேன். ஒரு 1/4 கப் இருக்கும் தேங்காய், நல்ல பொடியாக திருவண்ண தேங்காய் துருவல். தட்டைப்பயிர் வந்து வெந்து வச்சுட்டுருக்கேன். தட்டைப்பயிர் போட்டால் தான் பிட்லாவுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேர் கொண்டக்கடலை போடுவா. அப்புறம் தேங்காய் பார்த்தோன்னா இந்த மாதிரி ரவை பதத்துக்கு அரைச்சி வச்சுட்டுருக்கேன். இதையும் அதில் கரைச்சி விட்டுக்கலாம். அண்ட் இதை அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு கலக்கிட்டு அப்புறமா விடணும். ஸோ தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தேங்காய் பேஸ்ட்டை விட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரே அலம்பி விட்டுக்கலாம். இது வந்து தட்டைப்பயிறு வெந்து வச்சுட்டுருக்கேன். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி வெந்துக்கோங்க. நான் ஒரு 1/4 கப் வெந்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ தேங்காய் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வறுத்து அதையும் போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த தேங்காய் நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா, அது வந்து திட்டாக இருந்ததுன்னா கட்டி பிடிச்சிக்கும் அது உளுத்தம்பருப்பும் தேங்காயும். அதனால் இப்போ வந்து உப்பு நான் செக் பண்ணிவிட்டு உப்பு புளி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்கணும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இறக்கி நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். அண்ட் இது வந்து நம்ம ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி சாம்பாருக்கு கரைக்கிறது வந்து நல்லா கெட்டியாக கரைக்கணும். தண்ணி வந்து தேவைப்பட்டால் நான் பருப்போட தண்ணி வந்து எடுத்து வச்சுட்டுருக்கேன், அதையே விட்டுக்கிறேன் கொஞ்சமாக. இப்போ வந்து நான் இதுக்கு பொரிச்சு கொட்டி விட்டுக்கிறேன். கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா வெடிக்கட்டும். வெடித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் செவக்கட்டும். மேற்கொண்டு இதில் கருவேப்பிலை போட்டு நல்லா செவந்த உடனே எடுத்து நம்ம வந்து பிட்லாவில் போட்டுடலாம். இதுக்கு வந்து மோர் குழம்பு நல்லாயிருக்கும். மோர் குழம்பு வைக்கலை அப்படின்னா நீங்கள் வெந்தய மிளகாய் குழம்பு வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். மற்றபடி வேறு எதுக்கும் இது வந்து ரொம்ப ஒரு பெட்டர் காம்பினேஷனாக இருக்காது. இல்லைன்னா இதே நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணியாக வச்சிடனா பிட்லா குழம்பு மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் அப்படியே சாத்துக்கு தொட்டுன்னு சாப்பிட்டுக்கலாம். பிட்லா வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக வைக்கிற பட்சத்தில் ரொம்ப கெட்டியாக வச்சா அது கூட்டு மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம உளுத்தம்பருப்பு தேங்காய் விட்டுருக்கிறதுனால இன்னும் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தண்ணியாக தெரியறது, இன்னும் நல்லா கெட்டியாகும். ஆறுனதுக்கப்புறமா பொரிச்சு கொட்டி விட்டதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். மறுபடியும் நல்லா அது நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுட்டு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். லோ ஃப்ளேமில் கொதிக்கட்டும். ஏன்னா பருப்பு விட்டுருக்கிறதுனால அடி பிடிச்சிக்க வாய்ப்பு இருக்குது. லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு இறக்கிட்டா சூப்பராக கத்திரிக்காய் பிட்லா வந்து ரெடி ஆகிடும். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். வெறுமனே சாம்பாருக்கு கலக்கிற மாதிரி கலக்கிட்டு துவரம் பருப்பு தான் போடணும், வேறு பருப்பு போட்டால் நல்லா இருக்காது பிட்லாக்கு. தட்டைப்பயிர் வெந்து போடணும், உளுத்தம்பருப்பு தேங்காய் அரைச்சி விடணும், உளுத்தம்பருப்பு வறுத்துட்டு தேங்காய் கூட வச்சு அரைச்சி விடணும். அப்புறம் தேங்காய் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்து போடணும். இவ்வளோ தான் பிட்லா. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.